நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அம்பாசமுத்திரம் தொகுதியில் பொது வேட்பாளராக களமிறக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வருகிற இடைத்தேர்தலில் அம்பாசமுத்திரம் தொகுதியில பொது வேட்பாளராக களமிறங்க போறாரு என்கிற செய்தி சமூக ஊடகங்கள்ல காட்டுத்தீயா பரவிக்கிட்டு இருக்கு. இது ஒரு ரூமரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா புதிய தலைமுறை போன்ற செய்தி சேனல்களே நியூஸை வெளியிட்டு மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. அம்பாசமுத்திரம் தொகுதியில் அதிமுகவுடைய எம்எல்ஏவாக இருந்த எசக்கி சுப்பையா அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் அவர் இணைந்துட்டாரு. இந்த நிலையில தான் அம்பாசமுத்திரம் தொகுதியில் இடைத்தேர்தல் அப்படிங்கிறது வர இருக்கிறது. இதுல நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கண்டிப்பாக போட்டியிடுவார் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி வட்டாரங்களையே கிசுகிசுக்கப்பட்டு கொண்டிருந்த வேளையில இப்போ சீமான் அவர்களுக்கு ஒரு மனதாக அவரை ஒரு பொது வேட்பாளராக திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அம்பாசமுத்திரத்தில் வேட்பாளர்களை நிறுத்தாம சீமானுக்கு ஆதரவாக சீமான வெற்றி பெற வைக்கிறதுக்காக வேலை செய்ய போறதாகவும் ஒரு தகவல் அப்படிங்கிறது வெளியாக இருக்கிறது. அம்பாசமுத்திரம் தொகுதியில் இதற்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளராக நத்தம் சிவசங்கரன் அவர்கள் போட்டியிட்டார். அவர் தோல்வியை அடைந்தார். சீமான் அவர்கள் காரைக்குடி தொகுதியில் போட்டியிட்டு இருந்தார். காரைக்குடி தொகுதியில் சீமான் அவர்களும் தோல்வியை தழுவ வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாச்சு. காரைக்குடியில் தாவேகா சார்பில் டாக்டர் பிரபு அவர்கள் எம்எல்ஏ ஆனார். இப்போ அவர் அமைச்சராகவும் ஆயிட்டாரு. மக்கள் பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு நபரை சட்டசபைக்குள்ள அனுப்பணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சீமான் அவர்களுடைய குரல் சட்டசபையில ஒலிச்சா சரியா இருக்கும் அப்படின்னு சீமான் அவர்களை பொது வேட்பாளராக நிறுத்தி வெற்றி பெற வைத்து சட்டசபைக்குள்ள அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை ஒருமனதாக எடுத்திருப்பதாக புதிய தலைமுறை போன்ற சேனல்கள் செய்திகளை வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. சீமான் அவர்களை ஏன் நம்ம பொது வேட்பாளராக அறிவிக்க கூடாது? 15 ஆண்டு காலமாக களத்தில் நிற்கிறாரு, மக்கள் பிரச்சனைக்காக போராடுறாரு. அவருடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்குது அப்படின்னா அது விஜய் அவர்களுக்கு கண்டிப்பாக நெருக்கடியை தரும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால திமுகவும் அதிமுகவும் ஒன்றாக பேசி முடிவு பண்ணி சீமான பொது வேட்பாளராக நிறுத்துவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்களோ அப்படிங்கிற கேள்வியை நம்மளால எழுப்பாம இருக்க முடியல. சீமானவர்கள் என்னதான் அரசியல் ரீதியாக திராவிடம் அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனங்களை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எதிராக தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடும் ஸ்டாலின் அவர்களோடும் ஒரு நல்ல நட்புறவோடு இருக்கக்கூடிய தலைவர் சீமான் அவர்கள். எடப்பாடி அவர்களெல்லாம் சித்தப்பா அப்படின்னு சொல்லி தான் சீமான் அவர்கள் பேசுவார். அதனால சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரம் தொகுதியில் பொது வேட்பாளராக முன்மொழிகிறதுல எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களுக்கு எந்த தயக்கமும் இருப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லை. ஸ்டாலின் அவர்களும் சீமான் அவர்கள்ட்ட காட்டக்கூடிய நெருக்கத்தை பார்க்கும்போது அரசியலையும் தாண்டி அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய புரிதலை பார்க்கும்போது கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்கள் ஏன் சீமான் அம்பாசமுத்திரத்தில் ஜெயிக்கக்கூடாது, ஏன் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உடன்பிறப்புகளை சீமான் அவர்களுக்கு ஓட்டு போட சொல்லக்கூடாது? ஏன்னா நம்ம திமுகவுடைய ஊப்பிகள் போட்ட ஓட்டுல ஜெயிச்ச விசிகாவா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், ஐயுஎம்எல் இருக்கட்டும், இவங்கெல்லாம் சேர்ந்து தானே இன்னைக்கு தாவேகா அப்படிங்கிற ஆட்சி அமைகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தாங்க. அதே போல திமுக அதிமுக காரன் ஓட்டு போட்டு சீமான் அவர்கள் சட்டசபைக்குள்ள போகக்கூடாதுன்னு இருக்கா, அதனால சீமான் அவர்களை பொது வேட்பாளராக நிறுத்துவோம் அப்படிங்கிற முடிவுக்கு திமுகவும் அதிமுகவும் வந்திருக்கா அப்படிங்கிற கேள்வியை நம்மளால எழுப்பாம இருக்க முடியல. ஏன்னா சீமான் அவர்களை பொது வேட்பாளராக நிறுத்தி அவருக்கு நாங்க ஆதரவு கொடுக்கிறோம்னு சொல்லி அவரை எம்எல்ஏ வாக்கி அவரை சட்டசபைக்குள்ள திமுகவும் அதிமுகவும் அனுப்புறது மூலமாக நாளைக்கு விஜய்க்கு எதிராக ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியை ஃபார்ம் பண்ணும்போது சீமான் அவர்கள் நமக்கு ஆதரவு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால வலையை விரிச்சு பார்ப்போம். சீமான் அவர்கள் அந்த வலையில விழுந்துட்டாரு அப்படின்னா சீமான் அவர்களை நம்மளோட கூட்டணிக்கு நம்ம பயன்படுத்திக்குவோம். ஏன்னா இன்னைக்கு திமுகங்கிறது காங்கிரஸ் கூட்டணி இல்லாம இருக்கு. சீமான் அவர்கள் காங்கிரஸ் ஈழத்தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சிச்சு, அதுக்கு திமுகவும் விலை போயிருச்சு அப்படிங்கிற விமர்சனத்தை தான் திமுகவிற்கும் காங்கிரசுக்கும் எதிராக சீமான் அவர்கள் வைத்துக் கொண்டே இருந்தாரு. ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் பின்னங்கால் படநில பட திமுகவை அம்போன்னு விட்டுட்டு தாவேகா பக்கம் ஓடி போச்சு. அதனால திமுக இல்லாத காங்கிரஸை சீமான் அவர்கள் ஆதரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வியையும் நம்மளால எழுப்பாம இருக்க முடியல. திமுகவும் அதிமுகவும் சீமான் அவர்களை அம்பாசமுத்திரம் தொகுதியில் நடக்கவிருக்கக்கூடிய இடைத்தேர்தலில்
பொது வேட்பாளராக நிறுத்தினாங்க அப்படின்னா கண்டிப்பாக சீமான் அவர்கள் 100க்கு 200 விழுக்காடு வெற்றி பெற்றுவாரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா திமுகவோட வாக்கு, அதிமுகவோட வாக்கு, நாம் தமிழரோட வாக்கு அப்படின்னு இந்த 3 கட்சியோடைய வாக்கும் ஒன்னா சேரும் போது கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது சீமான் அவர்களுக்கு அம்பாசமுத்திரம் தொகுதியில மிக பிரகாசமாக இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இதே அம்பாசமுத்திரம் தொகுதியில அதிமுக வேட்பாளராக இருந்து எசக்கி சுப்பையா ராஜினாமா பண்ண காரணத்தினால கண்டிப்பா அவருக்கு ஒரு கெட்ட பேரு அப்படிங்கிறது அதிமுகவுடைய தொண்டர்களுக்கு மத்தியில அம்பாசமுத்திரம் பகுதியில் ஏற்பட்டிருக்குங்கிறதுலையும் மாற்று கருத்து இல்லை. அதனால எசக்கி சுப்பையா அப்படிங்கிறவர் தாவேகா சார்பில் அம்பாசமுத்திரம் தொகுதியில் களமிறங்கினா கூட சீமான் அவர்கள் கண்டிப்பாக எசக்கி சுப்பையாவை வீழ்த்துற அளவுக்கு வலிமை பெற்றுவாரு அப்படிங்கிறதுலையும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தாவேகாவுடைய வேட்பாளரை வீழ்த்துறதுக்கு திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி இதெல்லாம் ஒன்றாக சேர்ந்து அம்பாசமுத்திரத்தில் சீமான் அவர்களை பொது வேட்பாளராக நிறுத்துறாங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னொரு பக்கம் விமர்சனம் அப்படிங்கிறது சீமான் அவர்கள் மேல கண்டிப்பா வரும். ஏன்னா சீமான் அப்படிங்கிறவர் பிராமண கடப்பாறையை வச்சு திராவிட கோட்டையை நான் இடிக்க போறேன், ஈவேரா எதிர்ப்பு, திராவிடம் அப்படிங்கிற அந்த எதிர்ப்பு எங்களுடைய ரத்தத்திலே இருக்கு, ஒருபோதும் நாங்க திமுக அதிமுகவோட நாங்க கூட்டணி போக மாட்டோம். இதுக்கு முன்னாடி ராமதாஸ் அவர்கள், திருமாவளவன் அவர்கள், வைகோ அவர்கள் இவங்கெல்லாம் கட்சி தொடங்கி இந்த திராவிட கட்சியோடயே போய் ஒன்னா சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கமா வராம போயிட்டாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது அப்படி கிடையாது, கூட்டணியில கொண்டு போய் என் கட்சியை நான் அடமான வைக்க மாட்டேன் அப்படின்னு சீமான் அவர்கள் தான் கொண்ட கொள்கையில ரொம்ப உறுதியாக இருக்கக்கூடிய நபர். சீமான் அவர்களுக்கு அம்பாசமுத்திரம் தொகுதியில திமுகவும் அதிமுகவும் பொது வேட்பாளராக ஆதரவு கொடுக்குது அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்கள்ல சீமான் அவர்களுடைய ஆதரவை கண்டிப்பா திமுகவும் அதிமுகவும் கேட்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. என்னதான் கொள்கை பேசினாலும் கோட்பாடு பேசினாலும் ஒரு எம்எல்ஏவா நின்று ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா மற்ற கட்சிகளோடு கூட்டணி வச்சு நம்ம போட்டியிடும் போது நம்மளுடைய வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது பிரகாசமா இருக்கும். விஜய் போன்ற நபர்களை அடுத்த 5 வருடத்திற்கு எதிரில் நின்று எதிர்க்கிறதுக்கு சட்டமன்றத்தில் சீமான் போன்றவர்களுடைய குரல் ஒலிக்குது அப்படின்னா கண்டிப்பாக விஜய் அவர்களை சீமான் அவர்கள் எதிர்த்து கேள்வி கேட்பதற்கான அனைத்து உரிமையும் தகுதியும் அவருக்கு இருக்கு அப்படிங்கிறத அதிமுகவும் திமுகவும் நம்பும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டு எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கலாம். நோக்கி கேள்வி எழுப்புவதற்கான அனைத்து உரிமையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கலாம். ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதி அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா திமுகவுடைய ஆட்சியிலையும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்துச்சு, பாலியல் வன்கொடுமைகள் நடந்துச்சு, மின்வெட்டு பிரச்சனை இருந்தது, சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறது சந்திச்சிருந்தது. அதனால இன்னைக்கு தாவேகா ஆட்சியிலையும் அதே தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ திமுகவிற்கு தாவேகா அப்படிங்கிறது எந்த விதத்திலையுமே மாற்று அப்படிங்கிறது கிடையாது. விஜய்க்கு எதிராக கேள்வி எழுப்பக்கூடிய நபர் ஒரு தீய சக்தியாக இருக்கக்கூடாது. அது உதயநிதி கேட்கறதை விட சீமான் போன்ற நபர்கள் சட்டசபையில் நின்று விஜய்க்கு எதிராக கேள்விகளை எழுப்பும் போது அது இன்னும் வீரியமாக மக்கள்கிட்ட போய் சேரும். விஜயை சீமானை வச்சு நம்ம எதிர்க்கலாம், நம்ம பின்னாடி நின்று கல்லெறியலாம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி அவர்களும் ஒரு மாஸ்டர் பிளானை போட்டு அம்பாசமுத்திரத்தில் சீமானை நிற்க வச்சு பொது வேட்பாளராக அறிவிச்சு அவருடைய வெற்றி வாய்ப்பை உறுதி செய்து சட்டமன்றத்துக்குள்ள அனுப்புவோம் அப்படிங்கிற முடிவை எடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. சரி, மக்களாகிய உங்கள்கிட்ட கேட்கிறேன், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரம் தொகுதியில் திமுக அதிமுகவோட ஆதரவோடு பொது வேட்பாளராக களமிறங்கினா வெற்றி பெறுவார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வெற்றி பெற்று சட்டசபைக்குள்ள போனா சீமான் அவர்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மக்களாகிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சமூக நிகழ்வு, அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு சயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். செங்குருதி சேயோனே, வங்கோடிய வேலோனே, செவ்வளரி தோளோனே, எங்குடிய காப்போனே.